சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட பாலக்குறிச்சி ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். காலங்காத்தால நம்ம உடம்புல கார்டிசோல் என்ற மன இறுக்க ஹார்மோன் அதிக அளவு சுரக்குமா. அப்போ கோபம் அதிகரித்தால் அது எந்த சமாதானத்தையும் ஏற்றுக்கொள்ளாதான். அதனால ஒவ்வொரு நாளும் நல்ல நாளா அமைதியாகவும் இனிமையாகவும் கவனமாகவும் கடமை உணர்வுடன் வாழ்ந்த நாளா மாறணும்னா தியானம், யோகாசனம், பிரார்த்தனை, உடற்பயிற்சி இதில் ஏதாவது 1-2 காலையில் செய்யணும். இதில் ஏதாவது ஒன்றை தினமும் 20 நிமிடம் செய்தால் கார்டிசோல் அளவோட சுரக்குமா. இது அளவோட சுரந்துச்சுன்னா நம்பிக்கையும் உற்சாகமும் தொடர்ந்து இருக்கும். யார் மீதும் கோபமோ எரிச்சலோ வராது. காலையில் 8 மணிக்கு முன்னால் கார்டிசோல் அதிகம் சுரக்கும். அதனால் காலையில் குளிக்கலன்னா கூட ஆழ்நிலை தியானம், யோகாசனம் இதில் எதையாவது ஒன்றை செய்யணும். கார்டிசோல் ஹார்மோன் சுரக்கும் அளவை கட்டுப்படுத்துவதால் டென்ஷன் ஏற்படாது, கோபம் குறையும், உடலும் உள்ளமும் நல்லபடியாக இருக்கும். ராஜ்குமார் ஐயா, உடல் உள்ளம்னு கடுதாசியில் எழுதும்போது உணர்வு உறுப்புகள் நம்மக்கிட்ட இருக்க கண், மூக்கு, நாக்கு இவற்றில் கண்ணை பற்றி சில தகவல்கள் நமக்கு நினைவுக்கு வருது. எப்படி நம்ம உடம்பு முழுக்க நரம்புகள் ஓடுதோ, அந்த நரம்புகளில் ரத்தம் போய் வருதோ, அதே போல் கண்ணுக்குள்ள பார்வை நரம்புகள் இருக்கு. இதனூடே ஒரு வகை திரவம் போய் வருது. இந்த திரவத்தின் ஓட்டம் சீராக இருக்கணும். அதிகமாயிடுச்சுன்னா அழுத்தம், ப்ரெஷர் உண்டாகும். இதைத்தான் கண் நீர் அழுத்த நோய், குளோக்கோமான்னு சொல்கிறாங்க. 40-50 வயதாயிடுச்சுன்னா தொடர்ந்து கண் மருத்துவரிடம் போய் கண் நீர் அழுத்தம் பற்றி தெரிஞ்சுக்கணும். சீராக இருக்கான்னு சோதனை செய்துக்கணும். இந்த கண்ணீர் அழுத்த நோய் வருமுன் காப்பது நல்லது. வந்த பின் முழுமையாக கட்டுப்படுத்துவது முடியாதுன்னு சொல்கிறாங்க. டயபிட்டிஸ், சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் கண்டிப்பாக குளோக்கோமா பரிசோதனை அப்பப்போ செய்துக்கணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம். கண் பார்வை இருக்கணும். பார்வை இல்லாதவர்களின் சிரமம் பற்றி கடுதாசியில் எழுத வேண்டாம். வைட்டமின் ஏ சத்து அதிகம் உள்ள கீரை வகைகளை உணவில் சேர்த்துக்கணும். முருங்கைக்கீரையில் வைட்டமின் ஏ, இரும்பு சத்து அதிகம் இருக்குது. வைட்டமின் ஏ சத்து நிறைய எடுத்துக்கிட்டா கண் பார்வை மங்காது, நல்லா இருக்கும். பாலக்குறிச்சி ராஜ்குமார், வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வேணும். பெரியகுளம் PKM செடி முருங்கை ரகம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நிறைய முருங்கை சாகுபடியும் நடைபெறுது. முருங்கை காய்க்காக சாகுபடி செய்வோர் பலர். முருங்கை கீரைக்காகவும் இப்போ இந்த சாகுபடி நடைபெறுது. எப்படி எப்போ சாகுபடி செய்தாலும் நமக்கு 4 காசு கூடுதலாக கிடைக்கணும். அதற்கு இந்த முருங்கையை மறந்துடக்கூடாது. தினமும் 1/2 மணி நேரம் துரிதமான நடைப்பயிற்சி, நல்ல உடற்பயிற்சி. இந்த பயிற்சியை முருங்கை தோட்டத்தில் கூட மேற்கொள்ளலாம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.